அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ முன்மொழிந்தது குறித்து பொள்ளாச்சி பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் நடேசன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்கினான்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சார், இதை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நோபல் பரிசு கொடுக்குறக்கு கண்டிப்பாக உண்மையாலுமே அவங்க ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட எஃபர்ட் ஃபுல்லாக போட்டிருக்கணும். இப்போ சாதனை பண்ணினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் செஞ்சு அப்படின்னா இந்த நோபல் பரிசுக்கு உண்மையாலுமே அதுதான் மதிப்புன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் அப்படிங்கிறது ஒரு தொழிலதிபர், அது ஒரு அதிபர் அப்படிங்கிறப்ப அவர் ஒர்க்கை தான் அங்கே பார்த்துருக்காரு. இப்போ இஸ்ரேலில் இருக்கிறவங்க அவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறக்காக நம்ம நோபல் பரிசு கொடுக்குறக்கு நம்ம இது பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு சாத்தியமில்லைன்னு நினைக்கிறேன். தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இந்த மாதிரி போர் சண்டைன்னு வரும்போது பொதுமக்களுடைய அமைதியும் கெடுது. ரெண்டாவது, விலைவாசி உயர்வு, பொதுமக்கள்கிட்ட ஒரு பதட்டம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா உலக நாடுகளில் அமைதியை விரும்புவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதுக்கு ஒரு உறுதுணையாக ட்ரம்ப் இருக்கிறதுனால அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுங்க. ஒரு நாடக நடிகரான ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைன் நாட்டு அதிபராக வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் இப்போ நாட்டையே சுடுகாடாக்கி வச்சுருக்காரு. அந்த மாதிரி இவர் ஒரு வியாபாரி பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. எல்லா நாட்டுக்கும் அவரை எதிர்க்கிறங்கிற எல்லா நாட்டுக்கும் வரி மேலே வரி போட்டிருக்காரு. இது நாட்டில் அதாவது உலகத்திலேயே கலவரத்தை பண்ணிட்டு இருக்கிறவருக்கு நோபல் பரிசு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால் இது ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வழங்கலாம். ஏன்னா அமெரிக்கா வல்லரசு நாட்டில் ஒன்றா இருந்தாலுமே அவர் தான் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறார். குறிப்பாக அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் எதிர்ப்பு, கருக்கலைப்பு, இப்படி நாட்டுக்கு எது நல்லதோ அதை ட்ரம்ப் முன்னெடுத்து வச்சுட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு கோரமுகமாக ட்ரம்ப்பை சித்தரிச்சுட்டுருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபர் என்ற முறையிலேயே எதையும் அணுகுவதால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கக்கூடாது என்று ஒரு பிரிவினரும், சர்வதேச அமைதியை மீட்டெடுப்பதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பதால் நோபல் பரிசு வழங்குவதில் எவ்வித தவறும் இல்லை என்று மற்றொரு பிரிவினரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.